2 மாதமாக முகமது சமி பிரியாணி சாப்பிடவில்லை. பெங்கால் பயிற்சியாளர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் முகமது சமி கடும் உணவு கட்டுப்பாடு பழக்கத்தில் இருந்து தனது உடல் தகுதியை மீட்டு இருப்பதாக பெங்கால் அணியின் பயிற்சியாளராக சங்கர் பால் தெரிவித்துள்ளார். 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டியில் கடைசியாக சமி விளையாடியிருந்தார். அதன் பிறகு அவருக்கு காயம் ஏற்பட்டதால் கடந்த 1.5 ஆண்டுகளாக எந்தவித சர்வதேச போட்டியிலும் பங்கேற்காமல் இருந்தார். இந்த நிலையில் இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்காக சமி உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பெங்கால் அணியின் பயிற்சியாளர் சங்கர் பால், வேகப்பந்து வீச்சாளர்கள் காயத்திலிருந்து மீண்டு வர நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வார்கள். சமி சர்வதேச போட்டிகளில் விளையாட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு போட்டி முடிவடைந்த பிறகும் சமி தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவார். ஒரு விளையாட்டு வீரராக சமி கடும் அர்ப்பணியை அளிக்கக்கூடிய பவுலராக இருக்கிறார். இதேபோல் சமி காலை 6 மணிக்கு மைதானத்திற்கு வந்து விடுவார். மற்ற வீரர்கள் மைதானத்திற்கு வருவதற்கு முன்பே சமி வந்து பயிற்சி செய்வார். சமி தீவிரமான உணவு கட்டுப்பாடு விஷயத்தில் இருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் உணவு எடுத்துக்கொள்கிறார். சமிக்கு பிரியாணி என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் கடந்த 2 மாதங்களாக பிரியாணியே சமி எடுத்துக்கொண்டு நான் பார்த்ததே இல்லை என்று சங்கர் பால் கூறியுள்ளார். இந்த நிலையில் சமி இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் விளையாட போகிறார். பும்ரா ஓய்வில் இருக்கும் நிலையில் சமி அணியின் முக்கிய பவுலராக இருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் சமி திரும்புவதால் அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து இருக்கிறது. புதிய அணி பயிற்சியாளர் குழுவுடன் சமி தற்போதுதான் முதன்முறையாக விளையாடுகிறார். சமி மைதானத்திற்கு வந்தவுடனே பயிற்சியாளர் மோர்னே மோர்கல் அவரை கட்டி அணைத்து வரவேற்றார். அதன் பிறகு ஹர்திக் பாண்டியாவுடன் இணைந்து பந்துவீச்சு பயிற்சியில் சமி ஈடுபட்டார்.